எதிர்மறையான சூழ்நிலை எப்படி ஒரு மனுஷனுடைய மனசை கலங்க பண்ணுமோ, அதே போல நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகளும் எந்த ஒரு மனுஷனையும் கீழே என்ன செய்யும், போட்டு எழும்ப விடாம அழுத்தம். தாவீது ரெண்டாவது ஜெயிச்ச ஒரு காரியம், அவனை சுத்தி அவனை என்கரேஜ் பண்ணும்படியான, அவனை தூக்கி விடும்படியான ஒரு பாசிட்டிவான வார்த்தையை யாரும் தாவீதை பார்த்து என்ன செய்யல, பேசவே சொல்லல. அப்படி யாரும் சொல்லணும்னு சொல்லி தாவீதும் எதிர்பார்க்கல. ஆமென். என்னை ஊக்கப்படுத்துறதுக்கு யாரும் இல்ல பிரதர், என்னை தட்டி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல பிரதர். நான் ஷைன் பண்ண நினைக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய கனவுகளுக்கு நீ ஜெயிப்ப, நீ சாதிப்ப, உன்னாலேயே முடியும்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன சுத்தி எதுவுமே இல்லை. பல சமயங்களை நான் சோர்ந்து போறேன், நான் படுத்துறேன். நீங்க சொல்லலாம், ஆனா ஒரு வாரியரா இருந்தா, ஒரு பராக்கிரமசாலியா இருந்தா, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம் என்னன்னா, யார் என்ன உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, யார் என்ன தேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, யார் என்ன தூக்கி விடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் வந்திருக்கிறதுனால படுத்து கிடக்கிற நீ எழும்ப போற, சோர்ந்து போயிருக்கிற நீ துள்ளி குதிக்க போற. நீ என்ன உற்சாகப்படுத்தணும்னு நான் வரல, என் மூலமா நீ உற்சாகம் அடையணும். என்ன உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. என் மூலமா தேசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற பொழுது என்ன தூக்கி விட யாரும் தேவையில்லை. கர்த்தருடைய புயமே என்னை தூக்கி பெரியவனாக்கும். ஹalleluya.